ஆண்டவர் சபைக்கு கொடுத்த பெயர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ස්වාමීන් වහන්සේ සබත් දීපු නම් නිසා උන්වහන්සේ ස්තුති කරනවා. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு அர்த்தமும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. හැම නාමයකම අර්ථයක් තියෙනවා. நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்றோம் அந்த அர்த்தத்தை விளக்கி. මම දන්න හැටින් ටිකක් කියන්නම් ඒ අර්ථය ஆனா යනවා. இந்த பேரை கொடுக்கும் பொழுது அவர் நிறைய எதிர்பார்ப்போடு கொடுத்திருக்கிறார். මන්ද බොහෝ බලාපොරොත්තු උන්වහන්සේ මේ නාමය ප්‍රකාශ කර තිබෙන්නේ. 8வது சபை கொடுக்கப்பட்ட அடுத்த பெயர் අට දෙවන සභාධිපති නම නම් வெளிப்படுத்தின விசேஷம் හෙළිදරව් පොත් හෙළිදරව් 1வது அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 19வது வசனமும் 20வது வசனமும். Revelation chapter 1 verse 19 and 20. 13 and 20. 18 සිට 13 සිට 20 දක්වා இங்க சபை கொடுக்கப்பட்ட அடுத்த பெயர் සභාධිපති අනිත් නාමය නම් ஆண்டவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறேன் என்று சொல்கிறார். මම උන්වහන්සේ කියනවා පහන්ට හතක් තුල උන්වහන්සේ සක්මන් කරන බව. ஆண்டவர் யோவானை பரலோகத்துக்கு கொண்டு போய் දෙවියන් වහන්සේ යෝහන් ස්වර රාජ්‍යයට ගෙන ගොස් கீழே இருக்கிற சபைகளுக்கு ஒப்பனையாக மேல ஒரு எடுத்துக்காட்டுகளை காமிக்கிறார், எக்ஸாம்பிள காமிக்கிறார். මන්ද சர்ச்னா என்ன? පහළ තියෙන සභාවල උදාහරණයක් වශයෙන් ඒ විදිහ පෙන්වුම් කර දෙනවා. அங்க மேல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 7 பொன் குத்து விளக்கு மத்தியில அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ඊලින් පෙන්න දෙන කාලේ අවස්ථාවේ පහන් තමන් හතක් වටේ උන්වහන්සේ සක්මන් කරන අයුරු දකින්නවා. கீழே உள்ள சபைகள் පහළ තියෙන සභාවල් உண்மையா எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் மேல காண்பிக்கிறார். කිසිද තිබිය යුත්තේ කියලා දෙවියන් වහන්සේ පෙන්වුම් කර அந்த දෙනවා. சபைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கீழே உள்ள சபைகள் ඒ පහළ තියෙන සභාවල බොහෝ ප්‍රශ්න තිබුණා. அதுல 5 சபைகள் பிரச்சனைகள் இருந்தது. ඒ පහක් සභාවක් ප්‍රශ්න මත ஆனாலும் නමුත් ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் என்னவென்றால் දෙවියන් වහන්සේගේ හරි සැලැස්ම அந்த නම් சபைகள் எல்லாமே பொன் குத்து விளக்குகளாக இருக்க வேண்டும். මන්ද ඒ සභාවල් සියලුම සභාවල් පහන් ஆண்டவர் තැබවම பொன் වෙන්න. குத்து விளக்கு மத்தியில தான் உலாவுகிறார். මන්ද උන්වහන්සේ පහන් තැබන් තුල තමා அந்த சபையில සක්මන් කරන්නේ. எவ்வளவு பிழைகள் இருந்தாலும் ඒ සභාවල් තුල කොච්චර වැරදි තිබුණා ஆண்டவர் அந்த சபையை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ සභාව දකින්න විට அந்த பொன் குத்து விளக்காக தான் பார்க்கிறார். ඒ පහන් තැබක් සේ තම දකින්න උනේ. ஏன் சபைக்கு பொன் குத்து விளக்கு என்று பெயர் கொடுத்தார் என்றால் ඒ සභාවට ඒ නාමය දුන්නේ නම් இந்த சபையானது මේ සභාවේ නම් ஹை moral ஸ்டாண்டர்ட் உள்ளதாக හරි ඉහළ ස්ථානයේ පවතින්න උනේ. மிகுந்த உயர்ந்த குணம் உள்ள சபையாக මම இருக்கிறது. හරි ඉහළ ස්ථානයේ ගුණාංග තිබියුතුයි. இந்த சபையை போல பரிசுத்தம் உள்ளது வேற எதுவுமே இல்லை. සභාව මෙන් සුද්ධවන්ත වෙච්ච කිසිම දෙයක් නැහැ. பொன் என்ற வார்த்தை அல்லது தங்கம் என்ற வார்த்தை ඒ රන් කියන නාමය නම් பரிசுத்தத்தை குறிக்கிறது. සුද්ධවන්තභාවය හිතනවා. ஆண்டவராகிய இயேசு நம்மளை அழைக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ යේසුස් කලවන විට நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல මා සුද්ධවන්ත සිතාතේ நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். ඔබ සියලු දේ තුලින් සුද්ධවන්තව So, සිටින්න. சபைக்கு ஆண்டவர் பொன் குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது සභාවට උන්වහන්සේ රන් පහන් තැබ කියන විට 2 காரணத்தை சொல்கிறார். කරුණු දෙකක් තියෙනවා. ஒன்று එක எல்லாத்திலுமே பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை. සියලු දේ තුලින් නැති එක් ජීවිතයක්. ஆண்டவர் பிழை இல்லாத சபைக்கு தான் வருகிறார். දෙවියන් වහන්සේ ශක්තිය නැති සභාවට තමයි වඩින්නේ. வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා பிழையற்றதும் கரை இல்லாத சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு ஜீவனை கொடுத்தார். පන්න නැති පළ නැති සභාවක් මගේ ඉදිරි සිටින්න. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ வரும்பொழுது එන විට நம்ம பிழையற்றவர்களா இருக்க வேண்டும் අපි என்றால் වැරදි නැති පුද්ගලයන් ලෙසින් සිටින්න. இன்றைக்கே நம் பிழையற்றவர்களாக மாற வேண்டும். අද අපි වැරදි නැති අය විලසින් වෙනස් நம்ம යුතුයි. கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் வெள்ளியாகவும் இருக்க கூடாது. අපි ටිකක් රන් ටිකක් රිදී වගේ තියෙන නරකයි. கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் களிமண்ணா இருக்க முடியாது. ටිකක් රන් ටිකක් මැටි වගේ තියෙන நம்ம නරකයි. எல்லாமே பொண்ணாக மாற வேண்டும். අපි සියලු දේ අපි රන් විදිහට මාරු යුතුයි. நம்மளோட குடும்ப வாழ்வுல අපේ පෞල් ජීවිතේ நம்ம வேலை செய்யற இடத்துல අපි රැක කරන ස්ථානයේ நம்ம எல்லா இடத்துலயும் සියලුම ස්ථානවල பொன் கொத்து வழக்காக இருக்க අපි வேண்டும். රන් පාන් තමක් වෙන්න යුතුයි. ஒரு நல்ல ஹை moral ஸ்டாண்டர்ட் இருக்கணும். හරි ඉහළ ස්ථානික අපිට රැඳී සිටින්න. Hallelujah. හල්ලුයා. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். සුද්ධවන්තව සිටිය அது යුතුයි. மட்டுமல்ல, ඒ විතරක් නොවේ. ஏன் ஆண்டவர் பொன் குத்து வழக்கு என்று சொன்னார் என்றால் ඇයි උන්වහන්සේ කිව්වේ රන් පාන් ஆண்டவர் තැම් කියලා? நம் மத்தியில தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපි මාධ්‍ය තමයි සක්මන් කරමින් அவர் සිටින්නේ. வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ වාසය කරමින් அவர் සිටින්නේ. அசைவாடி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ සක්මන් කරමින් සිටින්නේ. ஆகவே சபைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பொன் குத்து விளக்கு. සභාවට දුන්නේ රන් පාන් තැම් කියලා. Praise the Lord. ප්‍රශංසා நாம වේවා. கூடுகிற இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். මන්ද අපි රැක්සෙන ස්ථානයේ උන්වහන්සේ සක්මන් කරමින් සිටිනවා. ஆமென். ආමේන්. 9வது சபைக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த பெயர் නවය සභාවට වන්න වචනේ නම් கிறிஸ்தவர்கள். කිතුණුවන්. இந்த பெயரை
இந்த பெயரை මේ නම් இந்த பெயரை ஆண்டவர் கொடுக்கவில்லை. මේ නාමයේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි දුන්නේ. இந்த பெயரை கிறிஸ்தவர்கள் கொடுக்கவில்லை. මේ කිතුනොන්ට දුන්නේ නැහැ. அப்போஸ்தலர் 11:26ல ක්‍රියාපොතේ 11:26 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ඒ වචනේ அவர்கள் කියවනවා. ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலாக அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அந்தியோகியாவில் உள்ள நான் கிறிஸ்டியன் தான் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்க. මන්ද ඔව් හමුවි අන්තනියෝ කැඳවාගෙන අවුරුද්දක මුළුල්ලේ සභාව එක්රැස් මා සමූහයක් ඉගන්නුව ක්‍රිස්තියානි යන නාමයේ ගෝලයන්ට පළමුවෙන් දෙනු ලැබියේ අන්තියෝයි ඉදිය. ஆனா சபைக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள்ல අද සභාවට තිබුණු නම් වලින් அதிக ஃபேமஸான பேர் என்ன தெரியுமா? බොහෝ වැදගත් නාමය නම් கிறிஸ்டியன்ஸ் தான். කිතුණුවන්. ஆமென். உலகத்தார் நம்மள வந்து பிரைட் ஆஃப் கிரைஸ்ட்னு கூப்பிடுறது இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டின்னு கூப்பிடுறது இல்ல. යේසුස් වහන්සේ මනමාලි කියලා කතා කරන්නේ. உலகத்தார்கள் வந்து நம்மை திராட்சை தோட்டம் என்று கூப்பிடுறது இல்ல. ලෝකේ අනුව අපි මිදි වැල කියලා කියන්නේ. உலகத்தார்கள் நம்மை டெம்பிள் ஆஃப் காட்னு கூப்பிடுறது இல்ல. අපිට ස්වාමීන් වහන්සේගේ මන්දිරය කියලා කියන්නේ. ஆனா உலகத்தார்கள் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மள கிறிஸ்டியன்ஸ்னு கூப்பிடுறாங்க. ලෝකේ සියලු දෙනා දැන් ක්‍රිස්තියානි කියලා තමයි කියන්නේ. ஏன் அந்தியோகியால விசுவாசிகளை கிறிஸ்தவர்கள் என்று உலகம் கூப்பிட்டார்கள்? ඇයි අන්තියෝගේ විශ්වාසවන්තයන් ක්‍රිස්තියානි කියලා කියන්නේ? ஏனென்றால் ඇයි කියනවා නම් இவர்கள் கிறிஸ்து இயேசு போன பாதையில போகிறவர்களாக இருந்தார்கள். මන්ද මොහු கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். They are really followers of Christ. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිපදින අයවීම. இயேசுவை பின்பற்றுகிறது என்று சொல்லும் பொழுது යේසුස් වහන්සේ පිළිපදිනවා இயேசு කියන්නේ நடந்தபடியே தானும் நடக்க ஆரம்பிச்சார்கள். උන්වහන්සේ ගමන්ගත් මාර්ගයේ මොහුන් ගමන් ගැනීම. அதனால இந்த உலகத்தார் என்ன தெரியுமா கேட்டார்கள்? මේ ලෝකෙ කුමක්ද කළේ? இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று මේ கூப்பிட்டார்கள். සියලු දෙනාට ක්‍රිස්තියානියයි இயேசுக்கு என்ன කිව්වා. பேர் கொடுக்கப்பட்டுச்சோ යේසුස් වහන්සේ නාමයට அவரை දුන්නේ பின்பற்றின எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று ඔවුන් பேர் පිළිගත් கொடுத்தார். සියලු දෙනාට ක්‍රිස්තියානි කියලා කිව්වා. அது மட்டுமல்ல, ඒ විතරක් නොවේ they have been an exact representation of Christ. கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அப்படியே வாழ்ந்தார்கள் ஆதி கிறிஸ்தவ சபைகள். මල ආරම්භිත කිතු සභා යේසුස් වහන්සේ කෙසේද සිටි ඒ ආකාරයෙන්ම තමයි පිළිපැත්තේ. அதனாலதான் ඒ නිසා තමයි ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டார்கள். මන්ද ගැලවෙන නොලොප්පු හැකිවේ කිතුනන් දෙස බලා ක්‍රිස්තියානි කියලා. ஆனா இன்னைக்கு உலகத்தார்கள் நம்மளை பார்த்து என்னமா சொல்றார்கள்? අද ලෝකයේ අප දෙස බලා කුමක්ද நீ කියන්නේ? ஒரு கிறிஸ்தவனான்னு கேக்குறான். ඔබ ක්‍රිස්තියානිද? Are you a Christian அப்படி கேக்குறான். ඔබ ක්‍රිස්තියානිද? நீ கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி போய் சொல்றேன்னு ඔබ சொல்றான். ක්‍රිස්තියානිලත් මේ වගේ බොරු කියනවද? கிறிஸ்தவனா இருந்து உன் மனைவி கூட வாழலையேன்னு சொல்றாங்க. ඔබ ක්‍රිස්තියානිලත් බින්දසම ජීවත් වෙන්නේ නැහැ. கிறிஸ்தவனா இருந்தே ஏமாத்துறேன்னு சொல்றான். ඔබ ක්‍රිස්තියානිල ඔබ රවට්ටනවනේ. நீ கிறிஸ்தவனா இருந்தே இப்படி செய்யறேன்னு ඔබ சொல்றான். ක්‍රිස්තියානිලත් මේ ආකාරයෙන් நீ කරනවනේ. கிறிஸ்தவனா இருந்து இவ்வளவு கோபம் வருதுன்னு ඔබ சொல்றான். ක්‍රිස්තියානිලත් මේ තරම් කෝපේනවනේ. ஆனா ஆதி சபையில නමුත් ආරම්භයේ සභාවල உலகத்தார் தான் சொன்னாங்க இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ලෝකයේ තමයි මේකට තමයි කිතුනන් කියලා. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் ක්‍රිස්තියානි කියන නාමය අපිට දෙන්න නම් இயேசுவை இமிட்டேட் பண்றவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், මන්ද යේසුස් වහන්සේ පිළිපදින අය. இயேசுவை காப்பி அடிக்கிறவர்கள். මන්ද යේසුස් වහන්සේ පසුපස හඹයන අය. இயேசு எப்படியோ அவர் அப்படிதான் நான் வாழ்வேன். යේසුස් වහන්සේ කෙසේද ඒ ආකාරයෙන් තමයි ජීවත් වෙන්නේ. அதனால தான் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ නිසා මේ නාමය දුන්නා. 10வது கிறிஸ்தவர்கள் கொடுக்கப்பட்ட பெயர், 10 වෙනි ක්‍රිස්තියානි අයට දීපු ஆதி නාමය சபையில இந்த பெயர் கொடுக்கப்பட்டது ආරම්භක සභාවල් விசுவாசிகள் அல்லது விசுவாசத்தின் கூட்டத்தார், விசுவாசிகளின் கூட்டம். විශ්වාස රැස් කණ්ඩායම. ஏன் விசுவாசிகள் என்ற பெயர் சபைக்கு கொடுக்கப்பட்டது? ඒ විශ්වාස කියලා ඒ නාමය සභාවට දුන්නේ பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ආලකන බල්ලා කියන ඔබ விசுவாசிகள், ඔබ විශ්වාසවන්තයන්. நாம் விசுவாசத்தை கூட்டத்தார். මම විශ්වාස රැස් කණ්ඩායම. விசுவாச கூட்டத்தார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? මම විශ්වාස කණ්ඩායම කියන අර්ථය මොකද්ද? ஆமென். ආමෙන්. பேதுரு கடல் மேல் நடந்து வந்தானே, පේදුරු මුහුදේ ගම அந்த மாதிரியான மக்கள் நாம். ඒ වගේ ජනතාවක් අපි. தேவனை சார்ந்து நடக்கிறவர்கள், දෙවියන් වහන්සේ පසුපස தேவனுடைய හඹන්නේ. வார்த்தை அப்படியே நம்பி මම செயல்படுகிறவர்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒ ආකාරයෙන්ම අපි පාවිච්චි කරන අය. ආමෙන්. தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பி செயல்படுறவர்கள் தான் මම දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන ඒ ආකාරයෙන් විශ්වාස කරන අය. எது எடுத்தாலும் இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார்னு இயேசுவை டோட்டலி சார்ந்து இருக்கிறவர்கள், டிபெண்ட் பண்றவங்க தான் விசுவாசிகள். මොන දේ සිදු වුණත් යේසුස් වහන්සේ අත්හරින්නේ නැහැ කියලා උන්වහන්සේ වෙලා සිටින අය ඒ අය තමයි ක්‍රිස්තියානි. இந்த ஆதி சபையில, ஆரம்ப சபையில ආරම්භක සභාවල් இவர்கள் எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டாங்க. அவங்களுடைய காணியாட்சி, அவங்களுடைய வீடு எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டாங்க. සියලුම දේපොළ විකුණා අපොස්තල සභාවට ගෙන දුන්නා. அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அனுபவிக்க பழகிட்டாங்க. ඔහු මොනවද දුන්නේ? ඒ දේ අරගෙන ජීවත් වෙන්න පුරුදු වුණා. அவங்க ஏன் எல்லாத்தையும் கொண்டாந்து வித்துட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னா, ඇයි ඔවුන්ගේ සියලුම තනි දුන්නේ නම්? எங்க வாழ்க்கையில நாங்க எது மேலேயும் சார்ந்து இருக்க கூடாது, ஆண்டவர் மேலதான் சார்ந்து இருக்கணும்னு டோட்டலி அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டாங்க. දැන් මගේ ජීවිතේ
ජීවිතේ මං ඒ පැත්තට නැඹුරුලා ඉන්න බෑ සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ සමග නැඹුරු ඉන්න ඕනේ කියන අදිස්ථානෙ පිට. பிரியமானவர்களே நீங்கள் நானும் அப்படிதான் இருக்கணும். ප්‍රේමවන්තනි ඔබත් මාත් එසේමයි. ஆமென். ආමෙන්. கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. ஹalleluya. හalleluya. ஆதி சபையில எல்லாத்தையும் கொடுத்தது மாதிரி நீங்க எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். ආරම්භ සභාවල ඔක්කොම දුන්නා ඔබ ඔක්කොම දෙන්න ஆனா එනවා. ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார் சில நேரத்துல. සමහර දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක challenge කියන්නේ சில நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்துல සටන් කරයි. உணர்த்துவார். ඇතුළත ප්‍රකාශ කරයි. அப்படி உணர்த்தினான்னா செய்யுங்க. එහෙම ප්‍රකාශ කළොත් කරන්න. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். දෙවියන් වහන්සේ මට ප්‍රකාශ කළොත් என்னோட வீடு அவர்கிட்ட கொடுக்க சொன்னார். என்னோட வீடு මගේ ගුවස්තේ දෙන්න කිව්වා. என் வீடை நான் ஆண்டவர் கொடுத்துருவேன். ஆண்டவர் கொடுக்குறேன். கொடுத்துங்க கொடுக்க போறேன். මම මගේ ගුවස්තේ මන් දෙවියන් වහන්සේ දෙන්නේ. நான் சொன்னேன் நானு මම කිව්වා என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன். මගේ දරුවන්ට இப்ப කිව්වා நம்ம தங்கி இருக்கிற வீடு අපි දැන් සන්දිසන් නිවස நம்மளோட வீடு இல்ல. අපේ නිවස නෙවෙයි. அதை ஆண்டவர் கொடுத்துருவோம். ඒ දෙවියන් වහන්සේට දෙමු. நீங்க உங்களுக்கு எல்லாம் வீடு வேணும்னா ඔබලට ගොස් අවස්ථාවක් சொந்தமா வாங்கிக் கொள்ளுங்க. ඔබට අයිතිව ගන්න. ஆனா நான் தங்கி இருக்கிற வீடு නම රැඳී ஆண்டோட සිටින ராஜ்யத்துக்காக கொடுக்க போறேன். දේව රාජ්‍ය සඳහා දෙනවා. அப்படி இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா එහෙමනම් ඔබට මේ ගොස් ඕනේ නම් நான் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னோ அந்த காசை நீங்க சேர்ச்சு கொடுத்துட்டு ஆண்டோட ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. මම කොච්චර මුදල් දුන්නද ඒක සභාවට දීලා ඕනනම් ඔබලා ගන්න කියලා. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சேலஞ்ச் வச்சாலும் දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ මොන තරංගද තියෙන්නේ? ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட சொன்னார் உன் சொந்த பிள்ளை எனக்கு கொடுன்னு சொன்னார். ආබ්‍රහම්ට කිව්වා දෙවියන් වහන්සේ ඔබගේ දරුවා මට දෙන්න කියලා. Praise the Lord. அவன் விசுவாசத்துல கொடுத்தான். ඔව් විශ්වාසයෙන් දුන්නා. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்ட்ட நான் உனக்கு வீடு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், என்ன கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியே ஆவடான்னு சொன்னார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කිව්වා ඔබට මං කිසිම දෙයක් දෙන්නේ නැහැ. ඔබ විදිරින් අතරේ නිවස එළියට அவன் එන්න எங்க කියලා. போறான்னு தெரியாம வைஃபை கூட்டிட்டு நேரா வீட்டு விட்டு வெளியே போய் ඔය යන්න දැන් තමගේ බිරිඳ අතර ඔය ආව එළියට. அங்கங்க போயிட்டு கூடாரம் போட்டு தங்கி இருந்தான், டென்ட் போட்டு தங்கி. ඒ හිගිල පොඩි කූඩාරම් වල ජීවත් වුණා. ஆனா அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நாட்டையே கொடுத்தார். இன்னைக்கு නමුත් දෙවියන් වහන්සේ විශාල දෙයක් කොට දුන්නා රාජ්‍ය දුන්නා. இப்படி விசுவாசத்துல பார்க்காம செயல்படுறவங்க தான் நாம எல்லாரும். ඒ විශ්වාසයෙන් හදේ බලන්නේ නැතිව කරන නිසා තමයි අපි සියලු දෙනා. தோமஸ் சொன்னார், තෝමස් කිව්වා நான் ஆண்டவருடைய காயத்தை பார்த்தா தான் அவர் உயிரோடு எழுந்திருச்சா நான் நம்புவேன். මම දෙවියන් වහන්සේගේ ඒ තුවාල දැක්කොත් තමයි උන්වහන්සේ ආපහු මළුන්ගේ නැගිට්ටා කියලා දන්නේ. அவருடைய காயங்கள்ல கை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் இவர் இயேசு உயிரோடு ඒ எழுந்திருச்சு. තුවාල වලට ඇඟිල්ල ගාලා බලලා කිව්වොත් තමයි යේසුස් වහන්සේ මළුන්ගේ නැගිට්ටා කියලා ஆனா දන්නේ. இயேசு உயிரோடு எழுந்திருச்ச பிறகு அவனுக்காக ஒரு தடவை காட்சி அளிச்சான். නමුත් දෙවියන් ජීවත් සිටිනට ඔහු ජීවත් නැගිට පස්සේ ඔහු දෙසම ආපහු නැගී සිටියා. தோமஸ்ட்ட சொன்னாரு என் காயத்துல கையை போடுறான்னா. තෝමස් ටික මගේ තුවාලට ඇඟිල්ල තියලා බලන්න. அவன் கையை போடல, அழுதுட்டான், ඔව් ඇඟිල්ල තිබෙන ඇඬුවා. விழுந்துட்டான் கீழே. වැටුණා. ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். ස්වාමිනේ කිව්වා. அதுக்கு இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා நீ பார்த்த பிறகு நம்புற, ඔබ දකින්න විශ්වාස. ஆனா என்ன பார்க்காம நம்புவாங்க தானே, அவங்க தான் அதிக ඔබ பாக்கியம். දැකලා විශ්වාස කරන නමුත් මම නොදකින විශ්වාස කරන තමයි Praise the Lord. විශ්වාස භාග්‍යවත්. நம்ம ஏன் தெரியுமா கையை தூக்கி ஆராதிக்கிறோம்? ඇයි අපි අත්සලා නමස්කාර කරන්නේ? நம்ம பார்க்காம அவர் இங்க இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். මන්ද අපි දකින්න නැතුව අපි විශ්වාස ஏன் කරනවා. தெரியுமா ரூம்ல தனியா கதவு சாத்திட்டு ஜெபம் பண்றோம்? ඇයි ගෝස්තට වැඩ දොර වසා යාඥා அவர் அங்க කරන්නේ? இருக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். මන්ද උන්වහන්සේ ඉන්නවා කියලා විශ්වාස நாம කරනවා. எந்த பிரச்சனையில சந்தோஷமா வேலைக்கு போறோம்? අපි මොන ප්‍රශ්න සතුටින් මේල් රැකියාවට යන්නේ? வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட தைரியமா போறோம். ගෙදර ප්‍රශ්න තිබුත් අපි ශක්තිය කියනවා. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு මන්ද விசுவாசி. මගේ ඉන්දිරා ජීවිත සිටිනවා කියලා. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். මන්ද විශ්වාසයේ ධර්මිෂ්ඨ ජීවිතය කියලා. சோ நீங்கள் நானும் கடைசி வரைக்கும் விசுவாசத்திலேயே இருக்கணும். අපි ඔයපත්වත් අවසන් දක්වා විශ්වාසයෙන් සිටිය යුතුයි. அற்புதம் நடக்குதோ இல்லையோ, හාස්කම් සිදුල නැතත්. நீங்க ஜெபம் பண்ணதுக்கு பதில் கிடைக்குதோ ඔබ இல்லையோ, යාඥාවලට උත්තර නැතුණත් உங்கள் කමන්නේ. வியாதி சுகமாகுதோ ඔබ රෝග இல்லையோ, සුවපත් නොවුණත්. அல்லது இயேசுவை நம்பின பிறகு நீங்கள் வாழ்க்கையில இன்னும் கீழே போனாலும் சரி, ඔබ යේසුස් විශ්වාස කරලා ඔබගේ ජීවිතේ බිමට වැටුණත්. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் මගේ ඉන්දිරා ජීවිත සිටිනවා. அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிற விசுவாசிகள் தான் நாம். ඒ අවසන් දක්වා ඉන්න විශ්වාසවන්ත තමයි අපි. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. விசுவாசத்துல நாம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். විශ්වාසයෙන් අපි මොනවා කරන්නේ දෙවෙනක් සිටිය යුතුයි. விசுவாசத்துல இருக்கிறத கொடுத்து பார்க்கணும். අපි විශ්වාසයෙන් තියෙනදී අපි දී බලන්න ஏன்னா நீ ඕනේ. கொடு, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். මම උන්වහන්සේ කිව්වා දෙන්න මම ඔබට දෙනවා. கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லாம இருந்து கர்த்தரால ஆசீர்வாதம் பண்ணுவோம். මම දීලා ටික කාලෙක මොනවා නැතුණත් ඊට පස්සේ ස්වාමීන් වහන්සේ අපි ආශිර්වාද කරයි. விசுவாசிகளின் கூட்டத்தார்னு ஆண்டவர் நம்மள கூப்பிடுறான். විශ්වාසන්තක රංචු තම රැසීම තමයි උන්වහන්සේ අපි කියනවන්නේ. அதனால சந்தேகமே படாதீங்க. ඒ නිසා සැක වෙන්න එපා. கர்த்தரை சார்ந்திருங்க. දෙවෙනක් සාන්තිය තමයි. இருக்கும் போது மட்டும் இல்ல, මේ සබයි පවරන්න නොවේ. எதிர்காலம் உங்களுக்கு இருளா இருந்தாலும் பரவாயில்ல, ඔබ අති අනාගතේ මොන ආකාරයෙන් වුණත් කමන්නේ. ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, මොනදී නැතුණක් කමන්නේ. நீங்கள் விசுவாசிக்கிறவர் யாருன்னு அறிஞ்சு கொள்ளுங்க. ඔබ විශ්වාස කරන කවුද කියලා ඔබ හඳුනා உங்களை ගන්න. விசுவாசிக்கிறவர் உங்களை கைவிட மாட்டான்னு நம்புங்க. ඒ විශ්වාසන්ත ඔබ අත්හරින්නේ නැහැ කියලා සිතන්න. ஆமென். ආමෙන්. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே பார்க்கணும் யோபு சொன்னான். අන්නිගේ දැස්වලනේ මගේ දැස්වලම දකින්න ඕනේ කියලා යොබ් கண்டிப்பா කිව්වා. பாப்பேன்னு சொன்னான். ඔබ නිසකවම දකින්නමයි කියලා. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருங்க. එවැනි විශ්වාසක අපේ තුල තිබිය ஆண்டவர் යුතුයි. உங்களை விசுவாசிகள் கூப்பிடுறார். දෙවෙනක් ඔබ
ඔබ විශ්වාසවන්ත කියලා கடைசி வரைக்கும் என்ன நம்புறவன் சொல்றான். උන්වහන්සේ කියන විශ්වාසම විශ්වාස Hallelujah. කරනවා. හalleluya. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ඊළඟට අපිට තිබුණා මේ නම් புதிய மனுஷன், நியூ மேன். නව මානුෂයා. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெயர். මේ හරි ලස්සන වචනයක්. இந்த பெயர் அநேகர் பேரோட கண்களுக்கு தெரியல. මේ බොහෝ දිනකට ඇස්වලට පේන්නේ නැහැ මේ නම. சர்ச்சுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பேர் கொடுத்திருக்கிறாருன்னு සභාවට දෙවියන්වහන්සේ මේ වගේ නාමයක් දී තිබෙනවා. அநேக விசுவாசிகளுக்கு தெரியல. බොහෝ විශ්වාසවන්තයන් දන්නේ නැහැ. அது குறிப்பாக ඒ නිසා நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். මම ඉන්දියාවට ගොස් සිටියා. நானா இந்தியாவுல இருந்து வந்தேன். මම ඉන්දියාවේ සිට තමයි ආවේ. இந்தியால இருந்து வந்தேன். ඉන්දියාවේ සිට පැමිණියා. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு මම ගැලවි ලැබුවට පසු இந்தியாவுக்கு போய் பார்த்தோன்னே ඉන්දියාවට ගොස් බලන විට நான் சில விஷயங்களை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். මම දේවල් බලලා මම පුදුමටපත් වුණා. எப்படி அதிர்ச்சி ஆயிட்டேன்னா කොහොමද පුදුමටපත් උනේ? ஒரு பாஸ்டரோட மனைவி சொன்னாங்க என்கிட்ட, එක පාලකருக்கு බින්දා මට කිව්වා என்னுடைய தங்கச்சிய මගේ නංගි அந்த பாஸ்டருக்கு கட்டி கொடுத்திருக்கேன். ඒ පාලකරට විවාහ කර දී තිබෙනවා. அவர் நல்ல பாஸ்டர் එයා හොඳ පාලකවරයා. அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சி இல்ல. ඒ කිව්වට මම පුදුමුන්නේ නැහැ. அடுத்தது ஒரு அதிர்ச்சி சொன்னாங்க. තවත් එක පුදුමයක් කිව්වා. அவர் வந்து எங்க ஜாதி பாஸ்டர்னாங்க. ඒ අපේ ජාතියේ පාලකවරයෙක්. අන්නේ අපේ ජාතියේ எங்க පාලකවරයෙක්. ஜாதி ஆட்கள் தான் கொடுத்தோம்னாங்க. මම අපේ ජාති කෙනෙකුට තමයි දුන්නේ. நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். මම පුදුමටපත් වුණා. எங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா අපේ දේශවිල් බැලුවොත් சின்ன பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, පුංචි ළමයෙක්ගෙන් ඇසුවොත් வாலி பையன் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, තරුණ කෙනෙක්ගෙන් ඇසුවොත් உன்னோட ஜாதி என்னன்னு கேட்டா ඔබගේ ජාතිය මොකක්ද? அவன் சொல்லுவான் நான் இந்தியன் தமிழன்னு சொல்லுவான். මම ඉන්දියාවට දෙමළ. ஏன்னா அவனுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. ඒ ජාතිය කියලා මොකක්ද කියලා දන්නේ නැහැ. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். එහෙම වර්ධන ஆனா ජීවත් වෙනවා. இந்தியாவுல නමුත් ඉන්දියාවේ மலேசியாவுல මැලේසියාවේ ரட்சிக்கப்படாதவன் கூட ஜாதி தெரியாது ஒரு சில பேருக்கு. ගැලවෙම නොලපුවටත් දන්නේ නැහැ මොකද ජාතිය ஆனா කියලා. கிறிஸ்தவன்கள சர்ச்ல නමුත් ක්‍රිස්තියානි සභාවල ஜாதி தெரியுது. ජාති දන්නවා. ஜாதி பார்த்து பொண்ணு கொடுக்குறோம். ජාතිය බලලා කාන්තාවන් இது දෙනවා. எனக்கு பெரிய அதிர்ச்சி. මේ මට පුදුමයක්. இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, තා පුදුමයක් නම් நான் வந்து ஒரு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சோட ஸ்தாபனத்துல இருக்கிறேன். මම ඇසම්බලිස් ගෝඩ් කියලා සභාවක් පාලනය நாங்க அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போன போது ඒ සභා පාලනය තුල இன்னொரு ஆச்சரியத்தை பார்த்தேன். තව පුදුමයක් දුටුවා. என்ன தெரியுமா? මොකක්ද දන්නවද? அந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் மேல தலைவரா இருக்கிறவர் ඒ සභාව උසස් ඉන්න කෙනා நாடார் ஜாதி. එයා නාඩර් ජාතිය. அதுக்கு கீழ இருக்கிறவர் ඊට පහළ ඉන්න කෙනා நாடார் ஜாதி. එයා නාඩර්. இன்னொருத்தரவர் තව එක්කෙනෙක් நாடார் එයා ஜாதி. නාඩර්. அந்த கமிட்டி எல்லாமே ඒ රැස් අහනායම නාඩර් ජාති. ඔක්කොම නාඩර්. ஆனா அந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர்ஸ்ல ඒ ඇසම්බලිස් පාලකවරු எல்லா ஜாதி கலந்து இருக்கிறாங்க. සියලු දෙනා එක්ක කලවම්. தலைவர்களா இருக்கிறவங்க නම් උසස් ඉන්න අය நாடார் ஜாதி. නාඩර් අය. அப்ப நான் கேட்டேன் என்னான்னு. මම ඇහුවා அவங்க சொல்றாங்க ඔවුන් කියනවා நாங்க நாடார் ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவோம். අපි නාඩර් ජාතිය තමයි අපි நாடார் ஜாதியை தான் தலைவராக்குவோம். අපි නාඩර් කට්ටිය තමයි උසස් இந்த කරන්නේ. குறைஞ்ச ஜாதி உள்ளவன මේ අඩු ජාතිය குறைஞ்ச ஜாதி உள்ள பாஸ்டர்களை මේ අඩු ජාතිය පාසලකරු டவுன்ல ஊழிய செய்ய விட மாட்டோம். එයාට සේවය කරන්න දෙන්නේ ஏதோ නැහැ. கிராமத்துக்கு தள்ளி ඔය விட்டுருவாங்க. හරි தண்ணி இல்லாத காட்டுக்கு. කවුරු ගම්මානකට තල්ලු කරනවා. ஆனா නමුත් ஆனா உயர்ந்த ஜாதி உள்ளவங்க නමුත් උසස් ජාතීන් டவுன்ல ஊழிய செய்ய வச்சிருவாங்களாம். උසස් නගරේ அதனால தான் இன்ன வரைக்கும் நான் வேதனைப்படுவேன். ඒ නිසා මම තම දුක් ඉන්දියාවල වෙන්නේ. ඉන්දියාවේ தமிழ்நாட்டுல තමිල්නාඩුවේ எழுப்புதல்னு சொன்னீங்கன்னா නැගිටීම நான் නම් நம்பவே මම மாட்டேன். විශ්වාස කරන්නේ நிறைய නැහැ. பேர் ரட்சிக்கப்படுறது மட்டும் எழுப்புதல் இல்ல. බොහෝ කෙනෙක් ගැලවීම ලබන්නේ නෙවෙයි. சபையில இந்த பாகுபாட உடைக்கிறதா எழுப்புதல். සභාවේ වර්ධනේ බිනින්න තමයි ரெஃபர்மேஷன் வரணும். ඒ විනාශ සමාදාන නැති වෙන්න ඕනේ. அது மட்டுமல்ல ඒ විතර නෙවෙයි இந்தியாவுல ඉන්දියාවේ ஐ அம் சாரி நான் இந்தியாவை தாக்கல. මම ඉන්දියාවට විරුද්ධව කතා ஒருவேளை කරන්නේ. ஸ்ரீலங்கால எப்படி இருக்கும்னா நான் அப்படிதான் பேசுவேன். මම ශ්‍රී ලංකා කෙනෙක් වෙනවා නම් එහෙම තමයි ඔය කියන්නේ. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன் මම நான். හිතපු දෙයක් කියන්නම්. ஓகே நீங்க இந்தியாவுக்கு போகும்பொழுது ඔබ ඉන්දියාවට යන විට ஒரு ஊழியத்துக்கு ஒரு பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். ඔය සේවකට කෙනෙක් නිවසේවත් அந்த සිටියා. பையன் எங்க நாட்டுல வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சான். මන්ද ඒ ළමයා ඇවිල්ලා ටික කාලයක් අපේ நடந்த දේශයේ வேதனையான காரியம் சொன்னான். වෙච්ච වේදනාත්මක දේවල් அவன் சொன்னான், කිව්වා. நானும் මමත් என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனும் මගේ මිත්‍රාත් சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட். හුඟක් මිත්‍රාත් அவங்க வீட்டுல என்னோட நல்லா நெருங்கி பழகுவாங்க. ඔගේ නිවසෙත් හුඟක් මම සම්බන්ධකම් පැවැත්තුවා. ஏன் என்கிட்ட நெருங்கி பழகுனாங்கன்னு பிறகுதான் எனக்கு தெரியுது. ඇයි මාත් එක්ක සම්බන්ධකම් පැවැත්තුවේ පස්සේ තමයි දන්නේ. அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா அந்த ஃபேமிலி ඒ පවුල හිතුවලු இவன் வந்து அந்த அந்த ஏரியாவில இருந்து வந்ததுனால, ඔව් ඒ පළාතෙන් ආපු නිසා சவுத் ஏரியால இருந்து வந்ததுனால උතුරු පැත්තෙන් ආපු නිසා இவன் திருநெல்வேலிக்காரன் நினைச்சிட்டான். තිරිමල්ලි කියලා පැත්තෙන් ආපු இவன் නිසා வந்து நாடார் ஜாதி මෙයා நினைச்சிட்டான். නාඩර් කෙනෙක් කියලා. ஆனா என்னைக்கு இவன் வேற ஜாதின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ වෙනත් ජාතික කවුද දැනගත්තේ? அதுலேருந்து இவங்க சரியா பேசுறது இல்லையா அந்த சர்ச்ல. එදා ඉඳන් කතා කරන්නලු හරියට. சரியா வீட்டுக்கு வர வைக்கிறது இல்லையா. හරියට ගෙදරට එන්න දෙන්නේ அவங்க නැහැලු. மகனோட பழக விடுறது இல்லையா. පුතත් එක්ක සම්බන්ධ වෙන්න දෙන්නේ නැහැලු. ஹர்ட்டிங். இத பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கு. ඒ දකින්නට වේදනාවක් ඇති වුණා. ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுங்களா? ඇයි එහෙම කළේ නම්? நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ ඔබ කිදින්ද ගැලවිලා நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ඔබ කවුද කියලා ප්‍රථම හිතන්න ඕනේ. நீங்க மட்ட
மட்டமான ஜாதியில இருந்து சரியான ஜாதிக்கு இப்பதான் வந்திருக்கீங்க ඔබ கிறிஸ்டியன். ඔබ ඔබ පහත ජාතියෙන් හරි ජාතිය තමයි දැන් ඇවිත් நீங்க ඉන්නේ. ஒருவேளை ஹிந்துவா இருக்கும் பொழுது සමහරට හින්දු බක්‍රි பிராமீனா இருக்கலாம். බ්‍රාහ්මණ වෙන්න ஆனா පුළුවන්. பைபிளை பொறுத்த வரைக்கும் නමුත් බයිබලෙ நீ ஒரு දකින්න மட்டமான ஜாதி, ඔබ දැන් நீ ஒரு பாவி, පහත බයිබලෙ දන්න நீ ஒரு பாவி, ඔබ පව්කාරයෙක්. நீ ஒரு மட்டமான ஜாதி. ඔබ ඔබ පහත් කෙනෙක්. ஆனா நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ කෙදින්ද ගැලෙමි ලැබුවේ? அப்போதான் நீ உண்மையான ஒரு பரிசுத்த ஜாதியா மாறு. එදා තමයි සුද්ධවන්ත ජාතියක් බවට පත් ஒருவன் වෙන්නේ. கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே කෙනෙක් කිතුනන් තුල වේ නම් புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். නව කිතුනෙක් වශයෙන් පත් වෙයි. அதுதான் பைபிள் ඒක சொல்லுகிறது. තමයි බයිබලෙ සටහන් කරන්නේ. வாசிப்போம் எபேசியர் புத்தகம் අපි එපිසි පොත කියවල බලමු. 2வது அதிகாரத்தை பாருங்க. දෙවෙනි පරිච්ඡේදය. 12 ல இருந்து 16 வரைக்கும் 12 to 16. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் 11 இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ரத்தத்தினால் சமீபமானீர்கள். சிஸ்டர் verse 13 ல இருந்து படிக்கணும், 13 ல இருந்து. சமீபமானீர்கள் எப்படினில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. Underline this word. Okay. He has been created as one new man. Just underline that. ஒரே புதிய சிருஷ்டியாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிஸ்டர் 13 ல இருந்து வாசிங்க. තවද ඒ කාලේදී ඔබ කිසිස් ඒත් කිසිස් වහන්සේ තුල වරක් දුර සිටියා වූ ඔබ දැන් උන්වහන්සේගේ දීපිදීමේ කරුණ කොටගෙන ලං කරනු ලැබුව යුදෙව් හා විජාතිකයන් එක් කරමින් උන්වහන්සේ අපද සමග ඇති කළසේක. උන්වහන්සේ මිනිසත් බව ගෙන ඔවුන් වෙන් කර ඔවුන් අතර වෛරය ඇති කළ මැද බිත්තිය කඩා දැමුසේක. මේ දිජාතිය නව මනුෂ්‍යයන් කොට මව සමග ඇති කරන පිණිස උන්වහන්සේ නීති රීති ඇතුළත් ව්‍යවස්ථාව අවලංඝනය කරනසේක. කුරුසිය කරුණු කොටගෙන උන්වහන්සේ වෛරය නැති කර දෙවියන් වහන්සේ උදෙසා ඒ දිජාතිය එකම ශරීරයක් වෙන පිණිස සමගි කළ වදාළසේක. இங்க வசனம் சொல்லுகிறது මේ වචනේ කියනවා ஆண்டவர் யூதர்களையும் දෙවියන් වහන්සේ විජාතිකව புறஜாதிகளையும் විජාතිකව கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே කිසිස් වහන්සේ තුල ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். එකම නව මනුෂ්‍යෙක් බවට පත් වෙයි. சிஸ்டர் கொஞ்ச நேரம் வாங்க. நீங்க தமிழாளா? நீங்க வாங்க. தமிழாளு சிங்களாலும் ஒண்ணு சேர்க்க முடியாது. இப்ப சேர்த்து காமிக்கிறேன். දෙමළ කෙනා සිංහල இங்கிட்டு வர நம்ம சேருவோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்ல. இங்க கவனிங்க. දැන් මත බලන්න உலகத்திலே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கவே முடியாது. දැන් ලෝකයේ දෙදෙනෙක් එක්ක එකතු சிங்களாலும் වෙන්න බෑ. தமிழாலும் இல்ல. මේ සිංහල දෙමළ කියලා නෙමෙයි. ஈஸியா சேர்த்துடலாம். ඒක ලේසියෙන් පුළුවන්. ஆனா சேர்க்க முடியாத ரெண்டு குரூப் இருக்கு. මන්ද එකතු කරන්න බැරි කොටස් දෙකක් තියෙනවා. யூதர்களையும் புறஜாதிகளையும் சேர்க்கவே முடியாது. යුද විජාතිකොත් විජාතිකයොත් අන්‍ය ජාතිකොත්. இந்த யூதர்கள் புறஜாதிகளோட சேரவே மாட்டானுங்க. මන්ද යුද ජාතිකො විජාතික සම සම්බන්ධ වෙන්නේ ஏன் නැහැ. தெரியுங்களா? ඇයි දන්නවද? யூதர்கள் சொல்லுவாங்க යුද ජාතිකයන් කියනවා நாங்க உடன்படிக்கை உடையவர்கள் தேவனோடு. අපි උන්වහන්සේ ගිවිසුමට අස්සම් කරපුවා. சரியான தேவனை கண்டுபிடிச்சவர்கள். මම දෙවියන් වහන්සේ හරියකාර හඳුනාගත්ත අය. வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். මම දෙවියන් පොරොන්දු වචන අල්ලාගත්ත අය. அது மட்டுமல்ல ඒ විතරක් නෙවෙයි தேசங்களை ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றோம். දේශ දෙවියන් වහන්සේගේ ලබාගත්ත අය. அது மட்டுமல்ல ඒ විතරක් නෙවෙයි நிறைய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு தான் செஞ்சார். බොහෝ කරුණු දෙවියන් වහන්සේ අප තුලින් කරේ. இவங்கெல்லாம் நாய், මේ අය டாக்ஸ். බල්ලෝ சொல்லுங்க தைரியமா. இத யூதர்கள் சொல்றது. මේ යුද ජාතික කියන මේ අය බල්ලෝ. இவங்க கூட சேரவே கூடாது. මේ අය සම්බන්ධ වෙන්නත් නැහැ. ஆமென். ආමෙන්. இவங்களோட ஒட்டவே மாட்டாங்க. මේකට සම්බන්ධ වෙන්න නරකයි. இவங்களோட சேரவும் மாட்டாங்க. මේ සම්බන්ධ වෙන්න නරකයි. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த නමුත් உடனே කිතුණු ක්‍රිස්තියානි මේ ஐவங்க කිසු සංස්කෘතියට ආවට පසු ரெண்டு குரூப்பா தான் இருந்தாங்க. මේ කොටස් දෙකකින් වෙන් වෙලා තමයි ரெண்டு හිටියේ. குரூப்பா ஒண்ணாக்குறது தான் දැන් කොටස් දෙක එකට කරලා எபேசியர் புத்தகத்தோட பிளான். එපසි පොතේ තිබෙ எபேசியர் සැලැස්ම. புத்தகத்தோட பிளான் நீங்க இப்படி தான் வாசிக்கணும். එපසි පොතේ තිබෙ සැලැස්ම මෙයා කරනවා කියන්න ඕනේ. ஒண்ணாக்குறது எப்படின்னு பவுல் சொல்லுகிறார். මේ දෙගොල්ල එක්කව කන්නේ කොහොමද කියලා පාවුල් කිව්වා. ஏய் நீங்க இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணாகல. முதலாவது ප්‍රථමයෙන් ඔබ දැන් එකතු වෙන්නේ නැහැ. நீங்க எப்ப இயேசுகிட்ட சேர்ந்தீங்களோ කෙදින්ද ඔබ යේසුස් වහන්සේම සම්බන්ධ நீ වුනේ? யூதனா
சேர்ந்த, ඔබ යුද වශයෙන් நீ සම්බන්ධ புறஜாதியா சேர்ந்த, ඔබ විදාර්ථිකයෙක් உன் நடுவுல ஒரு பெரிய சுவர் இருந்தது. ඔබ මැද විශාල බිත්තියක් තිබුණා நீங்க படிக்கூடாது, நீங்க சுவர் வைக்கல. எப்ப நீங்க இயேசு கிட்ட வந்தீங்களோ කෙලින්ද ඔබ යේසුස් වහන්සේ වෙත පැමිණියේ இவனும் இயேசு கிட்ட வந்துட்டு මෙයා යේසුස් වහන්සේ වෙත ආවා நடுவுல சுவர் வச்சிருக்கான். දැන් මැද බිත්තියක් என்ன තියෙනවා சுவர் தெரியுமா? කුමක්ද බිත්තිය சட்ட திட்டங்களை வச்சிருக்கான், එය නීති රීති நியாய பிரமாணங்களை வச்சிருக்கான். විනිශ්චය அது மட்டும் இல்ல, ඒ විතරක් නෙවෙයි நாங்க உயர்ந்த ஜாதின்றான். අපි උසස් ජාතිය நாங்க இயேசு கிட்ட சேர்ந்தாலும் சேருவோம், අපි යේසුස් වහන්සේ සම සම්බන්ධ වෙනවා இவங்க கிட்ட சேர மாட்டேன்னு නමුත් சொல்றான். මොහොත සම සම්බන්ධ වෙන්නේ ஆனா නැහැ பவுல் சொல்லுகிறார், නමුත් පාවුල් කිව්වා இயேசு சிலுவையில செத்த பொழுது යේසුස් වහන්සේ කුරුසේ මිය ගියාට පසු உங்களை அவரோட சேர்க்க மட்டும் ரத்தம் சிந்தல, ඔව් සමග සම්බන්ධ කර තමයි රිදෙන්නේ සැලුවේ நடுவுல இருந்த சுவரை உடைக்கிறதுக்காக ඔබේ මැද තිබෙ බිත්තිය කඩාගෙන දැමුවා உங்க நடுவுல எந்த சுவரை நீங்க எழுப்புனீங்களோ, ඔබ මැද බිත්තිය කුමක්ද ඔබ නිර්මාණය කළේ சட்டதிட்டம் என்ற சுவர், ඒ නීති රීති ஜாதி வேறுபாடு என்ற சுவர், ජාති කියන බිත්තිය இதை எல்லாத்தையும் இயேசு சிலுவையில මේ மறிக்கிறார். සිල්ද යේසුස් වහන්සේ කුරුසේ පත් ஒருத்த වුණා இயேசுவை ஏத்துக்கிட்டோம்னா කෙනෙක් යේසුස් වහන්සේ පිළිගත් පසු இந்த சுவரை உடைக்கிறான். මේ බිත්තිය කැඩෙනවා சுவரை உடைச்சிட்டு බිත්තිය කඩා யூதனா இவங்கிட்ட வரக்கூடாது, දැන් යුද්ධ இவனும் புறஜாதியா இவங்கிட்ட යුද්ධ வரக்கூடாது. කියලා ඊළඟට යන්න බෑ විජාතිය කියලා මෙන්න එපා யூதன் ஆண்டவர் யூதனை எடுத்துக்கல, දැන් යුද්ධ කියලා ගත්තේ නෑ இவனை யூதன்ல இருந்து விடுதலையாக்கி දැන් යුද්ධ ජාතික නිදහස් කරන ஒரு புதிய மனுஷனாக்க නව மாட்டான். මිනිස්සෙක් කරන இப்ப இவங்களை புறஜாதியில இருந்து விடுதலையாக்கி දැන් ඔහු විජාතික කියන ஆண்டவர் වෙනස් කරන கிறிஸ்துக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக்குறார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ එකම ශරීරයක් இந்த කරා புதிய மனுஷன் தான் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். දැන් මේ නව මිනිස්සයා තමයි යේසුස් වහන්සේගේ இந்த புதிய ශරීරය மனுஷனுக்குள்ள எவனா வந்துட்டானா දැන් නව මිනිස්සුන්ට පැමිණෙන්නට පසු அவன் சிங்கள ஆளா வரக்கூடாது. ஏய், சிங்கள කෙනෙක් නෙමෙයි. நான் சிங்களோ அப்படி வரக்கூடாது. දැන් සිංහල කියලා නෑ ஏய் நான் வந்து விடுதலை புலின்னு வரக்கூடாது. දැන් මං නිදහස ලැබූ நான் කුණියෙක් வந்து කියන தமிழன் வரக்கூடாது. මං දෙවෙනි කියලා நான் නෑ வந்து பிராமின் வரக்கூடாது. මං බ්‍රාහ්මණ නෙවෙයි. நான் இந்த இனம் தெரியுமா வரக்கூடாது. මේ මම මෙතන நான் இந்த நாட்டு சிட்டிசன் வரக்கூடாது. මම මේකේ நீ citizenship කියන්න බෑ. வந்துட்டாலுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு දැන් ආපු දේ අයියොත් කර புதிய சிருஷ்டியா வரணும். දැන් නව මැවිල්ලක් நீ වශයෙන් புதிய ඉන්නවා சிருஷ்டியா வந்துட்டீனா දැන් නව මැවිල්ලක් நீ වශයෙන් සිටියාම யூதனா பார்க்க மாட்டே. දැන් යුද්ධ ජාතික කියලා හිතන්නේ නෑ இவனை புறஜாதியா දැන් பார்க்க විජාතිය மாட்டே. කියලා හිතන්නේ නෑ எல்லாருக்குள்ள இயேசுவை பார்ப்பேன். දැන් සිළු දෙනා තුළ යේසුස් වහන්සේ இப்படி දකි பார்த்தீனா මේ දකින්න විට நீ எல்லாரோட சரிசமமா දැන් இருப்ப. සිළු දේ සමග සම්බන්ධ இந்த වෙච්ච மாதிரி දේ ஒரு புதிய மனுஷனா தான் கிறிஸ்துக்குள்ள நம்ம මේ වගේ නව මැවිල්ලක් තමයි යේසුස් වහන්සේ තුළ அதனால பைபிள் சொல்லுது ඒ නිසා බයිබලයේ සටහන් ஒருவன் කරනවා கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா යේසුස් වහන්සේ තුළ පැමිණෙට ஆண் පසු என்றும் பெண் என்றும் இல்ல, පුරුෂය බිරිඳ කාන්තාව කියලා නෑ யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்ல, යුදෙක් කියලා ග්‍රීක කියලා නැහැ புறஜாதி புறதேசத்தான் ஒன்றும் இல்ல, පුර දේශින් විදේශිකයන් විදේශිකයන් කියලා නැහැ கிறிஸ்து எல்லாருக்குள்ள எல்லாமா இருக்கிறான். යේසුස් වහන්සේ සියල්ල තුළ සියල්ල වෙත් සිටිනවා இவன் பொண்ணு பார்க்கும் பொழுது මෝ රන් බලන විට எங்க இனத்துல பார்க்கணும்னு பார்க்க கூடாது, කොයි ගෑන් බලනකොට කොයි எந்த පැත්තද ஜாதியில பார்க்கணும் මොන பார்க்க ජාතිය கூடாது, කියලා බලන්න හොඳ නැහැ கிறிஸ்துக்குள்ள பார்க்கணும். යේසුස් වහන්සේ තුළ බැලිය යුතුයි ஆமென். ආමේන් புதிய சிருஷ்டியான்னு பார்க்கணும். නව කිතුරි புதிய යේසුස් වහන්සේ சிருஷ்டியா ஒழுங்கா வாழ்றானோ. නව යේසුස් වහන්සේ තුළ හරියම මෙවිලක් ஆமென். ஆமென். வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு சம்பந்தம் உண்டா. මොන ආලෝකයට ආලෝක සම්බන්ධ ஆனா நம்ம அப்படி பார்க்கிறது இல்ல. නමුත් අපි එහෙම බලන්නේ නැහැ இந்தியால அப்படி பார்க்கிறது இல்ல. ඉන්දියාවේ එහෙම බලන්නේ என்ன නැහැ ஜாதின்னு பார்க்கறோம், කොහෙද මොකක්ද ජාති කියලා என்ன බලන්නේ வேலை செய்யறான்னு මොන பார்க்கறோம், රැකියාවද කරන්න කියලා என்ன බලන්නේ நாட்டுல இருக்கிறான்னு பார்க்கறோம். මොන ස්ථානෙද ඉන්නේ කියලා ஓ බලන්න லண்டன்ல இருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இங்க சிட்டிசன் கிடைக்கும்னு ඔව් பார்க்கறோம். ලන්ඩනේ සිටිනම් ආයේ දෙනවා සිටිසන්ෂිප් එක ඒ නිසා ගන්නවා இப்படி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதுனால தான் මේ නිසා මේ විවාහකරණ ගන්න නිසා ஆண்டவர் அதுக்கு விரோதியாக மாறி දෙවියන් වහන්සේට විරුද්ධව සිටින්නේ ஆமென். ஆமென். கிறிஸ்துக்குள்ள பார்க்கணும். කිසුස් වහන්සේ තුළ බලන්න ஆமென். ஒரு கிறிஸ்துக்குள்ள பார்த்துட்டாலுமே, ඒක කිසුස් වහන්සේ තුළ බැලුවොත් கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாலுமே කිසුස් වහන්සේ තුළ ஒரு පැමිණෙන புது පසු கண்ணாடி போட்டு நீங்க எல்லாரையும் பார்க்கணும். දැන් ඔබ අලුත් කන්ටැක්ට් දෙමෝ කියලා කියන්නේ வெளியில இல்ல, එළිය නෙවෙයි இவங்க செஞ்ச காரியங்கள் அல்ல, நான் கருப்பு தேவன் இவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்க்க ඔහු பழகணும். තුළ තියෙන ඉන්න කිසුස් වහන්සේ உள்ளுக்கு බලන්න ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க. ඇතුළත නව කිසුස් වහන්සේ කෙනෙක් ஆனா வெளியில சில சில காரியங்கள் இருக்கதான் செய்யும். නමුත් එළියේ නිකන් එක ஆனா நம்ம දේවල් அப்படி තමයි. பார்க்கிறது இல்ல, නෑ එහෙම බලන්නේ නැහැ கிறிஸ்துக்குள்ள அவங்கள பார்க்கணும். කිසුස් වහන්සේ තුළ බලන්නේ அதான் பவுல் சொல்கிறார், ඒ නිසා පාවුල් කියනවා நான் ஒருத்தனையும் மாம்சத்தின்படி பார்க்க මම மாட்டேன். කිසිම කෙනෙක් මාංශයෙන් බලන්නේ නැහැ மாம்சத்தின்படி பார்க்கவே මම මාංශයෙන් மாட்டேன். මම බලන්නේ නැහැ ஆமென். ஆமென். மாம்சத்தின்படி யாரையும் பார்க்க கூடாது. මම මාංශයෙන් යුතුය බලන්නේ නැහැ ஆமென். ආමේන් கிறிஸ்துக்குள்ள பார்க்கணும். කිසුස් වහන්සේ තුළ බලන්න ஹalleluya. ஹalleluya சோ பவுல் சொல்றார், இந்த பகையை ஆண்டவர் உடைச்சா, පාවුල් කිව්වා මේ බිත්තිය இந்த වෙනස් பகையை කරනවා ஆண்டவர் சிலுவையில அடிச்சா, මේ බිත්තිය ඒ நடுவுல කුරුසිපත් இருக்கிற කළා சுவரை ஆண்டவர் உடைச்சா. ඒ මැදතු බිත්තිය කැඩුවා இத தெரிஞ்சிருந்துச்சுன்னா මේක හරියට දැනගත්තොත් இந்தியாவுல ඉන්දියාවේ நாடார தூக்கி மேல வைக்க மாட்டோம், නාඩාර උඩින් තියන්නේ නැහැ எந்த ஜாதியின் பேர்ல மேல தூக்கி வைக்க மாட்டோம். කිසිම ජාතියක් උඩින් තියන්නේ නැහැ இன்னொன்னு சொல்லிட்டா, තවත් කිව්වනම් இந்தியால இருக்கிற பெரிய பெரிய சர்ச், ඉන්දියාවේ තියෙන විශාල සභාවල් பெரிய பெரிய கூட்டம் உள்ள சர்ச், විශාල රැස්වීම් அந்த තියෙන பாஸ்டர் සභාවල් யாருன்னு கேளுங்களேன், ඒ පාලකවරුන් කිව්වා நாடார் ஜாதி. නාඩා ජාතිය நாடார் ஜாதி இல்லாட்டினா கூட்டம் போகாது. මන්ද
නාඩ ජාති කිව්වම ඒකට ඒ ජාතියට යන්නේ නැහැ. சோ எப்படி கூட்டம் சேர்ந்து பாருங்க. කොහොමද එක්ක වෙන්නේ කියලා බලන්න. இயேசு வரும்போது தான் தெரியும் எவன் உண்மையான கூட்டம்னு. යේසුස් එන විට තමයි දන්නේ කොයිද அதனால தான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ඒ නිසා තමයි සභාවට ආවට நீங்க வெளியில டாக்டரா இருக்கலாம், ඔබ එළිය වෛද්‍යවරයෙක් වෙන්න வெளியில පුළුවන්. லாயரா இருக்கலாம், එළිය පෙරමුදෙක් වෙන්න පුළුවන්. எரிஞ்சிட்டு உள்ளுக்கு வரணும். ඒ සියලු දේ ඉවත් කරමු ඇතුළට එන්න. சர்ச்சுக்கு வந்துட்டா සභාවට ආවට පසු பணக்காரன் இல்ல, ஏழை இல்ல, ඔබ මුදල් ඔබ දිලුන් දෙක්ක ධනවතෙක් නෙවෙයි. உயர்ந்த வேலையில இல்ல, தாழ்ந்த ඔබ வேலையில இல்ல. උසස් පහත් කෙනෙක් නෙවෙයි. நம்ம எல்லாரும் ஒன்றா අපි இருக்கிறோம். සියලු දෙනා එක්කෙනෙක්. ஒரே புதிய மனுஷனாக අපි மாறி සියලු விட்டோம். දෙනාම නවමැවිල්ලක්. ஆமென். ආමෙන්. சர்ச்சில் வந்தா தான் ஒரு மனுஷன் ஃப்ரீயா இருக்கணும் எல்லாத்துக்கும். සභාවේ આવොත් තමයි කෙනෙක් නිදහසේ ඉන්නේ. இதுதான்டா என்னுடைய குடும்பம்னு பாக்க. මේ තව මගේ පවුල කියලා. ஆனா இங்க வந்தாலும் මේ ආවොත් ஒரு வித்தியாசத்தை பார்த்தானன்றா. අර වෙනසක් බැලුවා නම් அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டான். ඒක තමයි හුඟක් දෙනෙක් අද ගැලපෙන්නේ இயேசு නැත්තේ. என்னமா சொன்னா, நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா ඒ සංස්කෘතික ඔබ කෙනෙක්ව இந்த සිටියෝ உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. මේ ලෝකය ඔබ දකිවි. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. Amen. ආමෙන්. இந்த ஒற்றுமையை வர வைக்க நம்ம போராடணும். මේ අපි බන් එකම දිනා ගන්න අපි පොරබදින්න ඕනේ. Praise the Lord. ප්‍රශංසා இந்த වේවා. ஒற்றுமையை வர வைக்கிறதுக்கு මේ එකමුතු භාවය සම්බන්ධ சும்மா වෙන්න. ஒரு கூரையில சேர்ந்தா பத்தாது. මේ ඇහැටි නම් මේ එකතු කළාට බෑ. இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். இந்த சத்தியம் நம்மள මේ விடுதலை. සත්‍ය භාවය හඳුනාගත යුතුයි. ஆமென். ආමෙන්. ஹalleluya. Hallelujah. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சர்ச்சில் ரெண்டு சிங்களமும் தமிழும் சேர்ந்து ஒண்ணா මම ஆராதிக்கிறீர்கள். දෙවෙනස් ස්තුති කියනවා. දෙවෙනස් සිංහලයි දෙමළ දෙගොල්ලෝ මේ සභාවට එක්ක රැස්ලා ඉන්න ඉඳා. ஆனா சில சர்ச்சில் சொல்றாங்க, සමහර සභාවල කියනවා ரட்சிக்கப்பட்டுட்டாலும் ගැලවෙල පුතු. அவங்கள ஒண்ணு சேர்க்க கஷ்டம். ඔවුන් එකතු කරන්න හරි අමාරුයි. இது ஏன் நம்ம ஒண்ணு கஷ்டம்னு அந்த பாஸ்டர் சொல்றாரு. ඇයි පාලකරු කියන්නේ එකතු කරන්න හරි අමාරුයි? கிறிஸ்டியானிட்டினா நமக்கு என்னன்னு தெரியல, கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியல. ක්‍රිස්තියානියා කියන්නේ කවුද කියලා අපි දන්නේ නැහැ. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் புதிய மனுஷன். ඒ නව මිනිසෙක්. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. புதிய மனுஷனாக மாறி. නව මිනිසෙක්ගෙන් අවිරස් වෙනවා. Hallelujah. හalleluya. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. God bless you. දෙවෙනස්ගේ ආශිර්වාද ලැබේවා. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்லா நடிச்சாங்க. හොඳට හිතගෙන හිටියා. அவங்கள வச்சு படம் எடுக்கலாம், ஒரு படம் மூவி எடுக்கலாம், புது மூவி. Praise the Lord. ප්‍රශංසා நல்லா වේවා. கவனிங்க, இயேசு தன் பக்கம் மட்டும் நம்மள அழைக்கல. මන්න උන්වහන්සේ අපේ පැත්තට කැඳගත්තේ නැහැ. யூதரையும் புறஜாதியும் ஒண்ணாව இணைச்சு. යුද විද්‍යාතිකෝ දෙගොල්ලෝ එක இயேசு மரிச்சதுக்கு காரணம் ජීසස් මැරිට මුල් හේතු වුණා. பாவிகளை தன் பக்கம் கொண்டு வரதுக்கு மட்டும் இல்ல, මන්ද පහුකාරයන් පමණක් කොහෙද ළඟා කරගන්නේ. ஒருத்தர் ஒருத்தர் சேரக்கூடாம நடுவுல என்ன ஜாதி மதம் இனம் கலர் என்ன பிரிக்குதோ எல்லாத்தையும் உடைச்சிட்டார். එක කෙනෙක් ලං කරන්න බැරි මොන ආගම් මල කුල බේද තිබ්බද ඒවා නැති කරන්නයි. எங்க நாட்டுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. අපේ රටේ තවත් එක ජාතියක් ඉන්නවා. தமிழ் சர்ச்சுக்காரவங்க எல்லாம் දෙමළ සභාවල අය இங்கிலீஷ் சர்ச் சைனீஸ் சர்ச் கூட ஒட்டவே மாட்டாங்க. ඉංග්‍රීසි හා චයිනීස් කියන සභා කිසිම දෙයකට සම්බන්ධ எங்க වෙන්නේ නැහැ. நாட்டுல உள்ள ப்ராப்ளம். මේ අපේ තියෙන රටේ තියෙන எங்க ප්‍රශ්නේ. நாட்டுல 3 லாங்குவேஜ்ல ஆராதனை நடக்கும். දැන් නමස්කාර අපේ රටේ භාෂා சமயத்துல තුන ஒரே பில்டிங்ல සමහරට එකම ගුවනේ ஒரே சர்ச்சுக்கு கீழ එකම සභාවක් තුල தமிழ் சர்வீஸ், දෙමළ தமிழ் සභාව சர்ச், දෙමළ සභාව இங்கிலீஷ் சர்ச், ඉංග්‍රීසි සභාව சைனீஸ் லாங்குவேஜ், චයිනීස් භාෂාවෙන් සභාව இப்படி 3 லாங்குவேஜ் நடக்கும். මේ වගේ භාෂා තුنين කරනවා. இப்படி தமிழ்லையும் இன்னொரு லாங்குவேஜ் ஒன்னு சேர்த்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஆராதனை நடத்தணும்னா මම දිනයක මේ භාෂා දෙකකින් එකක් නමස්කාර කරන්න සිදු වෙන ඕනේ නම් தமிழனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. දෙමළ අයට අල්ලන්නෙම නැහැ. அது மட்டுமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. சீன என்ன சொல்லுவாங்க, சைனீஸ் பீப்பிள் චයිනීස් ජනතාව කොහොමද தமிழர்களுக்கு டாய்லெட் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாது. මන්ද දෙමළ කටේ වැසිකිලකත් පාවිච්චි කරන්න දන්නේ නැහැ. மைக்கை பத்தி நினைச்சு விட்டாங்க. මේ මයිකේ පොත විතර නමල දැම්මා. சீன சர்ச் மைக் வாங்கி வச்சிருக்கோம். මම චීන කට්ටිය මයිකේ කට ළඟ තියාගෙන அவன் ඉන්නවා. தான் காசு போடுவான். ඔවුන් තම මුදල් දෙන්නේ. இந்த தமிழை உடைச்சு போடுவான் கீழே போட்டு. මේ දෙමළ කට්ටිය මේ ඉබ්බදලා කඩලා දානවා. நிறைய சண்டை வரும். මේ වගේ බොහෝ කලබලයක් ඇති වෙනවා. பிரைஸ் தி லார்ட். ප්‍රශංසා ஆனா වේවා. அவங்க சொல்றது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ඔවුන් කියන්නේ කොහොමද? தமிழன் எல்லாம் உருப்பட மாட்டான். මන්ද දෙමළ කට්ටියත් එක්ක සම්බන්ධ වෙන්න බෑ. தமிழன் என்னமா சொல்லுவான், சீன கூட சேரவே முடியாது. දෙමළ කට්ටිය කියන චයිනි කට්ටියත් එක්ක වෙන්න බෑ. இது எங்க நாட்டு ப்ராப்ளம். මේ අපේ රටේ තියෙන ප්‍රශ්නේ. ஆனா இது எல்லாம் ஏன் தெரியுமா ப்ராப்ளம், ඇයි මේ සිනු දේ ප්‍රශ්නේ? இவன் தமிழன் சீனன்னு பேசக்கூடாது. මේ දෙමළ චීනි කියලා ප්‍රශ්නේ නෙවෙයි. ஆமென். ආමෙන්. நம்ம புதிய சிருஷ்டியாக்க මන්ද අපි නව මැවිලක් වශයෙන් පත් இந்த වුණා. உணர்வு இருந்துச்சுன்னா මේ හරිය හඳුනාගත්තොත් நம்ம எல்லாரையும் சகோதரர்களா අපි பார்ப்போம். සිළු දිනාම සහෝදරයෝ. எல்லாரும் என் கூட பிறந்தவர்களா பார்ப்போம். සිළු දිනාම එකතු වෙවි. ஆமென். ආමෙන්. ஒரே வீட்டுல கலர் வித்தியாசமா பிறக்கிறது இல்லையா? මන්ද එකම ගෙදර පවුල්වල පාට දෙකකින් எத்தனை ඉපදෙන්නේ නැද්ද? வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க சகப்பா பிறக்குது, பையன் கருப்பா பிறக்கிறான். මුගක් දිනක ගෙවල් වල ගෑනු ළමයි සුදු පාටයි පිරි ළමයි කළු පාටයි. ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணா வாழ்றோமா නමුත් இல்லையா? එකට ජීවත් වෙන්නේ அது නැද්ද? மாதிரி கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே எல்லா வித்தியாசம்னா இருந்தாலும் மந்த- நம்ம எல்லாரும் புதிய சிருஷ்டியா මන්ද இருக்கோம். කිසියන්තර කිසිසංසලට අපි සිළු දිනා මොන වෙනසක් වුණත් එකම Praise the නැවිලා. Lord. ප්‍රශංසා වේවා. ஆமென்.
ආමෙන්. இந்த சர்ச் இன்னும் நல்லா வளரும். මේ සභාව තවත් කොට ඇතින්න ඕනේ. நிறைய சிங்கள ஆட்கள் வருவாங்க. බොහෝ සිංහල අය. நிறைய தமிழ் ஆட்கள் බොහෝ வருவாங்க. දෙමළ අය. இப்படி தமிழ் ஆட்கள் சிங்கள ஆட்கள் வரும் பொழுது සිංහල අය දෙමළ අය එන විට இந்த மொழி பிரச்சனை தீர்றதுக்காக මේ භාෂා ප්‍රශ්නේ නැති වෙන්න தமிழ் சர்வீஸ் தனியா சிங்கள ஆராதனை தனியா நடத்துவோம். දෙමළ සභාව වෙනම සිංහල සභාව වෙනම ආරම්භ කරන්න පුළුවන්. ஆனா மொழிக்காக தான் பிரிக்கிறම ஒழிய நமக்குள்ள பிரிவினை இருக்கவே கூடாது. නමුත් අපි භාෂාව නිසා මේක ඈඩ් කරනවා කියලා එහෙම අපි කියන්නේ නරකයි. விளங்குது என்ன சொல்றேன்னு? මම කියන එක තේරෙනවද? நாம பாஷைக்காக தான் கூட்டத்தை பிரிக்கிறோம். අපි භාෂාව නිසා තමයි මේ දෙක දෙපැත්තට වෙන් කළේ කියලා නෙවෙයි. ஏன்னா சிங்களத்திலே பாடி சிங்களத்திலே மெசேஜ் கேட்க உங்களுக்கு உதவியா இருக்கும். මන්ද සිංහලෙන් ගායනා කරලා සිංහලෙන් දේශනා කරන ඔබ ඒක බොඩු දවක් නෙවෙයි. தமிழ்ல பாடி தமிழ்ல மெசேஜ் கேட்க உங்களுக்கு உதவியா இருக்கும். දෙමළෙන් ගායනා කරලා දෙමළෙන් දේශනා කරන ඔබ අසන. ஆனா නමුත් எப்ப சிங்கள பிரதரை நீங்க பாக்குறீங்களோ, කෙදින්ද සිංහල සහෝදරයෙක් ඔබ දකින්නේ? எங்க எப்ப தமிழ் பிரதரை பாக்குறீங்களோ කෙදින්ද දෙමළ සහෝදරයෙක් ඔබ ஓடி දකින්නේ? போய் கட்டி பிடிச்சுக்கணும். ඔබ දුව ගොස් අල්ලා ගන්න. ஹalleluya சொல்லுங்க. හාලලුයා කියන්න. ஆமென். ආමෙන්. அங்கேயும் இப்படி பிரச்சனை வரும். ඒතුන් ප්‍රශ්නේ වෙයි. என்ன பிரச்சனை தெரியுமா? මොකක්ද දන්නවද? சிங்கள சர்ச்சில் மைக் வாங்கி வேண்டி குடி வச்சிருப்பாங்க. සිංහල කට්ටියගේ මයික් එක මේ වගේ අරන් තියෙනවා. தமிழ் சர்ச்சுக்கார மைக் போட்டு உடைச்சு போடுவான். දෙමළ කට්ටිය මයික් බින්දලා කඩලා දායි. சில நேரத்துல தமிழ் சர்ச்சுக்கார வீடியோ வாங்கி வச்சிருப்பாங்க. සමහර කට්ටිය දෙමළ කට්ටිය වීඩියෝ අරන් තියෙයි. சிங்கள சர்ச்சுக்கார போட்டு உடைச்சு போடுவான். සිංහල කට්ටියක අතර කඩලා දායි. உடனே நீங்க என்னமா சொல்லக்கூடாது? ඔබ මොකද්ද කියන්න ඕනේ? தமிழன் கூட சேர்ந்தே இருக்க முடியாது. දෙමළ කට්ටියක සම්බන්ධ වෙන්න බෑ. சிங்கள கூட சேர்ந்தே இருக்க முடியாது. සිංහල අය කට්ටියක සම්බන්ධ அப்படிலாம் වෙන්න බෑ. பேசவே கூடாது. එහෙම කතා කරන්නම இந்த නරකයි. இனத்தை நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணவே கூடாது. මේ පැති ආමෙන්. කිසි දවසක අපි ආයි நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தோன புதிய சிருஷ்டியா අපි இருக்கும். කිසි සංස් තුල නොමැවිලා. ஹalleluya. හල්ලුයා. அதே போலதான் எல்லா காரியமும். ඒ වගේ තමයි සියලුම දේ. ரட்சிக்கப்பட்டோன்னா இன்னமேல எந்த நாட்டுக்காரன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ගැලවිලා පොට පස්සේ කොයි රටේ කෙනෙක් කියලා නෙවෙයි. இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா? තවත් කට්ටිය මොකද්ද කරන්නේ නම් இந்த பிரிட்டிஷ் சிட்டிசன்லாம் මේ බ්‍රිටිෂ් සිටිසන්ෂිප් එක පුරවැසිභාවයේ சிட்டிசன் இல்லாம எவனோ வேலைக்கு இங்க வருவான் பாருங்க. මන්ද මේ බ්‍රිතාන්‍ය පුරවැසිභාවයේ නැතුව அவனை මිනිස්සු அப்படியே වෙනවා. கீழே பாக்குறது. ඔව් නිමුර இவங்க බලනවා. பிரிட்டிஷ் சிட்டிசன். ඔව් මේ පුරවැසිභාවයේ නා அந்த மாதிரி பார்க்க கூடாது. ඒ වගේ බලන්න එපා. நீங்க வெள்ளக்காரன் ஆயிடக்கூடாது அந்த நேரத்துல. දැන් ඔබ සුද්ධම වස්තු හිතන්න එපා. ஒரு காலத்துல நீங்களும் அங்க இருந்தீங்க. அவன் வெளியில பாத்துட்டு போகட்டும். ඔව් එළිය බලලා කියපු දෙයින්. ஆனா சேர்ச்சில வந்துட்டான், නමුත් සභාව நம்ம තමයි ரட்சிக்கப்பட்டுட்டான். ගැලුම්බට පොට පස්සේ இந்த காரியமெல்லாம் நம்மள பிரிக்கவே கூடாது. ඔව් මේ වගේ දේවල් වලින් අපි எதுவுமே நம்மள பிரிக்க கூடாது. කිසිම දෙයක් අපි බෙදින්න නරකයි. Praise the Lord. ප්‍රශංසා இது கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியதா தான் ரொம்ப நேரம் பேசுறேன். බෝ කියන තියන නමුත් மற்றதெல்லாம் ஃபாஸ்டா போய் முடிச்சிடலாம். අනිත් වශයෙන් කියනවා. அடுத்த காரியம், ඊළඟ කරුණ சபைக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட பெயர் ඊළඟට සභාවට තිබුණ නාමය பிரகாசிக்கின்ற சுடர்கள், ஷைனிங் ஸ்டார்ஸ். වර්ණවත් චයිනීස් තරු එළිය ඒක තමයි බැබලෙනවා සයින් බැලෙනවා බැබලෙන්න ஷைனிங் ஸ்டார்ஸ். ඉස්ටා ඒක බැබලෙන තරු உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. දෙවියන්සේ ඔබට මම දීපු නාමය நீங்கள் பிரகாசிக்கின்ற சுடர்கள். මන්ද ඔබ ප්‍රකාශ බැබලෙන තරු நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு காரியம். මන්ද තරු හැම කෙනෙකුට ආස කරන දෙයක්. நடிகர்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் ஸ்டார் ஸ்டார் தான் சொல்லுவோம். සමහර කට්ටියගේ නළුවන්ට කියනවා තරු කියලා. ஆனா இந்த நட்சத்திரங்கள் எப்படி பிரகாசிக்குது தெரியுங்களா? නමුත් මේ තරු කිසිද ආලෝක බැබලෙන්නේ නම් சூரியனுடைய வெளிச்சத்துல தான் பிரகாசிக்குது. මේ හිරුගේ රස්නෙන් அதோட பிரகாசம் தனின்னு ஒண்ணு இல்ல. මන්ද තනියෙන් නෙවෙයි ඒක එළිද சூரியனுடைய வெளிச்சம் பட்டதனால தான் நட்சத்திரமே பிரகாசிக்கும். හිරුගේ හිරු එළියෙන් තමයි ඒ දිස් වෙන්නේ. ஆமென். ආමෙන්. நீங்களும் நானும் எவ்வளவான சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, தேவ ராஜ்யத்துல ඔබත් මාත් කොයිතරම් තරු අය වුණත් நமக்கு பின்னால ஒரு வெளிச்சம் சூரியன் இருக்கிறது மறக்கவே கூடாது. මන්ද අප පිටිපස්සෙන් එක එළියක් තියෙනවා කියලා හිතන්න. ஏன் இந்த நட்சத்திரங்கள் என்று பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ඇයි ඒ තරු කියන නාමය අපිට දී තිබෙන්නේ? அது எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? කොයි වගේ තරුවකට නමක් දී තිබෙන්නේ? பிரகாசிக்கின்ற நட்சத்திரம், ஷைனிங் ஸ்டார்ஸ். බැබලෙන තරු. ரெண்டு காரணத்துக்காக இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. කරුණු දෙකක් උසම දී இந்த තිබෙනවා. ஷைனிங் ஸ்டார் ඒ බැබලෙන அல்லது பிரகாசிக்கின்ற இந்த வெளிச்சம் නැත්නම් තරු බැබලෙන තරු எவ்வளவு இருள் வந்தாலும் කොච්චර අන්ධකාරයවත් காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. ඒක කිසිම විනාශ වෙන්නේ නැහැ. இந்த வெளிச்சத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நேச்சர் இருக்கு. வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல நேச்சர். එළියට එක තියෙන යම්සි ස්වභාවික දෙයක්. அது என்ன தெரியுமா? ඒ කොහොමද? எவ்வளவு இருள் வந்தாலும் කොච්චර අන්ධකාරය පැමිණියා அந்த வெளிச்சம் மாறவே மாறாது. ඒ ආලෝකයේ වෙනසක් සිදු වෙන්නේ නැහැ. வெளிச்சம் தான் இருளை மாத்துமே ஒழிய வெளிச்சம் மாறவே மாறாது. මන්ද ඒ එළිය තමයි ආලෝකය වෙනස් අන්ධකාරය වෙනස් කරන්නේ. නමුත් ආලෝකය இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கலாம். මේක පරීක්ෂණයක් இந்த තියෙනවා. ஜன்னல்லாம் திறந்து விட்டு பாருங்க. எல்லா கதவையும் திறந்து விட்டுட்டீங்க. මේ සිළුම් දොරවල් විවෘත කළොත් வெளியில எல்லாம் இருள்.
එළිය සිළුනේ අන්ධකාරයි. ஆனா නමුත් நீங்க எவ்வளவுதான் திறந்து விட்டாலும் ඔබ කොච්චර විවෘත කළාද கொஞ்சம் கூட இருள் உள்ளுக்கு வராது. இந்த வெளிச்சம் அப்படிதான். ඒ ආලෝකයේ අන්ධකාරය එළියට ඇතුළට එන්නේ නැහැ. නමුත් මේ එළිය මෙහෙමයි. ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்கின்ற சுடர்கள் அழைக்கிறார், வெளிச்சம் என்று அழைக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි කඳවනවා තරු දිලිසෙන. அப்படின்னா என்னது அர்த்தம்? ඒ මොකද අර්ථය නම් கம்பெனில எல்லாரும் போய் தண்ணி போடும்போது, කම්පැනි ඔක් සිළු දෙනා මේ වතුර බොනකොට ஆனுவல் டின்னர் நடக்கும்போது බීම බොනකොට நம்மளும் இங்க யாருமே இல்லையே, கிறிஸ்தவங்க இல்லைன்னு அடிக்கிறது இல்ல. දැන් கிறிஸ்தவங்க இங்க யாருமே இல்லைன்னு தண்ணி போடுறது இல்ல. සම කිතුරන් කවුරුත් නැහැ කියලා බොනවා. வழங்குது என்ன சொல்றேன்னு, මං කියන්නේ මොනවද කියලා දන්නවද? நாம யாரு நம்மள கெட்டவங்க எவ்வளவு பேர் நம்ம மத்திய சுத்தி இருந்தாலும், අපේ වැරදිකාර කොච්චර අපේ වටේ சில සිටියා. பேர் பாருங்க கிறிஸ்தவங்க நல்லா இருப்பாங்க, සමහර සමහර කිතුරන් හොඳින් ஆனா තියෙනවා. அவன் சொந்தக்காரெல்லாம் சேரும்போது பாருங்க இவனுக்கும் அந்த கெட்ட புத்திலாம் வந்துரும். නමුත් උන්ගේ හිතවතු එක්ක අපිනකොට උඩට තියෙන නරක පුරුදු තමයි. தவறான பேச்சுக்கள்லாம் தன்னால வரும். වැරදි වචනේ නම් මුකෙන්. அங்க ஆண்டவருடைய சாட்சி கெடுக்குதே, இவங்க கெடுக்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. දෙවියන් වහන්සේගේ සාක්ෂි කිසිම දෙයක් හිතෙන් දරන්න බෑ. இன்னும் ஒரு சில பேர் තවත් සමහර අය பழைய கூட்டாளியை பார்த்த உடனே பழைய கலர்லாம் வந்துரும். පරණ යාළු දැක්කම පරණ පාටටම එනවා. இன்னும் ஒரு சில பேர் සමහර අය யாரும் இல்லாத நேரத்துல அவங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க கலரை காமிச்சிருவாங்க. තනියෙන් කවුරු නැති වෙලාවේ அவங்க வெளிச்சம் என்ன பண்ணிடும், மங்கிரும். මොන එළිය අන්ධකාර කරනවා. ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்கின்ற சுடர்கள் என்று சொல்கிறார். දෙවියන් වහන්සේ කියන අපි තරු அப்படின்னா என்ன එළිය. தெரியுமா அர்த்தம்? ඒකේ අර්ථය නම් எந்த இருள் வந்தாலும் we will be continually shining for God. මොන தேவனுக்காக நம்ம பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். අන්ධකාරය ආවත් ඔබ තරු දිලිසීමෙන් ඔබ පැවතී. இதான் ஒன்றாவது காரணம் நம்ம ஆண்டவர் பிரகாசிக்கின்ற சுடர்கள் சொல்றதுக்கு. මේ නිසා තමයි අපි ආලෝකය කියලා උන්වහන්සේ අපිට இரண்டாவது ප්‍රකාශ காரணம் කළේ. ஏன் பிரகாசிக்கின்ற சுடர்கள் ඒක சொல்றாங்க? අයි අපි ආලෝකය කිව්වේ නම් நம்ம மத்தவங்களுக்கு வழிகாட்டியா අපි අන් අයට මඟ පෙන්නනවා. நம்மளுடைய வெளிச்சத்துல ரொம்ப பேர் வருவாங்க. අපි ආලෝකයෙන් අනිත් බෝධනෙ ජීවත් වෙනවා. Praise the Lord. ප්‍රශංසා වෙනවා. நம்ம வெளிச்சத்துல ரொம்ப பேர் என்ன செய்வாங்க? ආලෝකයෙන් කවුරුත් කන්නේ வருவாங்க. එනවා. இன்னைக்கு நமக்கு நிறைய வெளியில எல்லாம் நிறைய எலக்ட்ரிசிட்டி பவர்கள் வெளிச்சம் இருக்கு. අද දැක්කොත් එළියගොත් ආලෝකය තියෙනවා. ஆனா those days அந்த காலத்துல எல்லாம் නමුත් ඒ කාලේ சூரிய இது நிலவோட வெளிச்சத்திலையும் நட்சத்திரத்தோட வெளிச்சத்துல தான் மக்கள் வெளியே போவாங்க. මන්ද තරු එළියක් කරන්න නැත්නම් ඒක අන්ධ එළියක් නැත්නම් ඒ ජනතාව එළියට යන්නේ නැහැ. ஆகவே නමුත් வெளிச்சத்திடத்துல மக்கள் ஓடி வர விரும்புவார்கள். வெளிச்சத்திடத்துல மக்கள் ஓடி வர விரும்புவார்கள். මන්ද මනුස්සයන් ආලෝකය වෙත දුවගෙන එනවා. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. நீங்க இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கணும். ඔබ මේ ලෝකෙ සිළු දෙනාටම ආලෝකයයි. ராத்திரில நம்ம கார் எடுத்துட்டு போறோம். ඔබ මේ රාත්‍රී වාහනේ අරන් යනවා. வெளிச்சத்தை ஆன் பண்ணாம லைட் ஆன் பண்ணாம யாரும் போக மாட்டோம். ඔබ ඒකේ පහන දැල්ල නැතුව කියන්න බෑ. நம்ம போய் சேர்றதுக்கு முன்னுக்கு போய் சேர்றது வெளிச்சம் தான். මන්ද අපි යන්න ගිහින් අවසාන වෙන්න ප්‍රථමයෙන්ම එළියයි. Actually வெளிச்சம் போன பிறகு தான் நம்ம போறோம். මන්ද එළිය ගියාට පස්සේ තමයි අපි යන්නේ. வெளிச்சம் வழிகாட்டுற இடத்துக்கு தான் நம்ம கார் මන්ද போகுது. ඒ ආලෝකය එළිය පෙන්වන ඉස්සවට අපි යන්නේ. அதே போல ඒ වාගේ உங்களோட பழகுற எல்லாருக்கும் நீங்க வழிகாட்டியா இருக்கணும். ඔබ සමග සම්බන්ධ වෙන සිළු දෙනාටම මඟ පෙන්වන්න. அவங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு வெளிச்சத்தை මන්ද ඔහුගේ පෞල් ජීවිතේට හරි ආලෝකයක් දෙන්න. உங்க பண பிரச்சனை போனாலும் ஒரு வெளிச்சத்தை காமிங்க. මන්ද ඔහුගේ මුදල් ප්‍රශ්න තුතික ආලෝකයක් පෙන්වන්න. அவங்களுக்கு பாவத்துல போயிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிங்க. ඔහු පාපෙට නැඹුරු නැත්නම් ආලෝකයක් පෙන්වන්න. கடைசியில பெரிய வெளிச்சமாகிய இயேசு அவங்கள்ட்ட காமிச்சு கொடுத்தாங்க. අවසානයේ විශාල ආලෝකයක් කෙන යේසුස් උන්වහන්සේ පෙන්වන්න. 13வது காரியம் 13 තුන්වෙනි කරුණ 10 சபைக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த பெயர் அது සභාවට වන්න නාමේ නා சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சபையானது சத்தியத்துக்கு என்னது? பில்லர். பில்லர் தெரியுமா? அந்த பில்லர் கவனிங்க, இந்த பில்லர் சத்தியத்துக்கு சபையானது தூணும் ஆதாரமா இருக்கு. கிரவுண்ட் ஃபார் த ட்ரூத் அண்ட் ஆல்சோ பில்லர் ஃபார் த ட்ரூத். ඇත්තට බිත්තියක් මෙන් රැඳී සිටිනවා කියලා பவுல் சொல்லுகிறார், පවුල් කියනවා சபையில எப்படி நடந்து கொள்ளணும், சபையார்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு நான் உனக்கு தீமோத்தேயுவை எழுதுறேன். මම සභාව මේ ආකාරයෙන් සිදුවේ කියලා තමයි මම තිමෝතිය සටහන් ஒரு කළේ. ஆண் பெண் எப்படி பழகணும்னு நான் எழுதி தரேன். කෙසේද පුරුෂයෙක් පිරිසක් සම්බන්ධයෙන් ஒரு කියලා. சபையில உள்ள ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், සභාවේ ඉන්න කෙනෙක් කෙසේද? சபையில இருக்கிற மூப்பர்கள் எப்படி இருக்கணும், සභාවේ ඉන්න වැටිජිය කෙසේද? சபையில இருக்கிற வேலை செய்யற வேலைக்காரன் எப்படி இருக்கணும், සභාවේ සේවකයෝ කෙසේද? இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு මේ සිළු දෙලිය දුන්නා. இப்படிதான் அவன் நடந்து கொள்ளணும்னு சொல்றான். මේ ආකාරයෙන් තමයි ගමන් ගත ஏன்னா යුත්තේ. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். මන්ද සභාව සත්‍යවාදී පිටියක් වශයෙන් තිබිය යුතුයි. அப்படின்னா என்ன அர்த்தம்? ඒ කුමන්ති කාර්තේ இந்த பைபிள்னா என்னன்னு මේ බයිබලෙ මොකක්ද කියලා உலகத்தார் பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது. ලෝකයාගේ ඇවිත් බයිබලෙ කියවලි කරගන්න බෑ. பைபிளை படிக்கிறதுக்கு முன்னுக்கு බයිබලෙ කියවන්න පෙතම ஒருத்தர் மன்னிக்கணும், එක එක්කෙනා සමාදිය යුතුයි. பொய் சொல்லக்கூடாது, බොරු කියන්න නරකයි. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்க கூடாது, ඒක කාන්තාවක් දිහා වපරහින් බලන්න නරකයි. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, කෝපේ වැදුනා පාපේ කරන්න නරකයි. ஒருத்தர் ஒப்புரவாகிரணும், එක එක්කෙනා සමාදාන විය යුතුයි. ஒரு மனைவியை எந்த காரணத்திலையும் தள்ளி விடக்கூடாது. සමග බින්ද කිසිම දෙයකින් පාත් ගන්න එපා. இதெல்லாம் மக்கள் எங்க தான் படிக்கணும்? මේ සිළු දෙන කියවන්න நம்முடைய ඕනේ. வாழ்க்கையில படிக்கணும்.
අපේ ජීවිතෙන් කියවන්න ඕනේ. மக்கள் படிக்கிற பைபிள் நாம தான். මනුෂ්‍යයන් කියවන බයිබලය අපි. நாம தான் மக்கள் படிக்கிற நிருபங்களா பைபிளா இருக்கணும். මන්ද ජනතාව කියවන බයිබලය අප තමා. அப்படி என்றால் එහෙමනම් சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் என்றால் සත්‍යයට ශක්තිමත් විත්‍යක් සේ நீங்களும் நானும் ඔබත් මාත් இந்த இடத்தை விட்டு வெளியே போனோன்னு මේ එළියට ගියට පසු நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் பைபிள் தான் இருக்கணும். මන්ද අපේ පාදයට යහපතත් එළියත් බයිබලය තමයි. பைபிள் வார்த்தையை விட்டு விலகாம வாழணும். මන්ද බයිබලයේ වචනේ Praise the Lord. ලෙසට பைபிள் சொல்ற மனைவியா புருஷனுக்கு இருக்கணும். මන්ද බයිබලයේ කියන කාන්තාව සෝම් පුරුෂ සිටිතේ. பைபிள் சொல்ற புருஷனா மனைவிக்கு இருக்கணும். බයිබලයේ ඉන්න සෝම් පුරුෂ භාර්යාවට සිටිතුයි. பைபிள் சொல்ற பிள்ளையா அப்பாவுக்கு இருக்கணும். මන්ද බයිබලයේ කියන දරුවා පියෙකි යුතුයි. பைபிள் சொல்ற வேலைக்காரனா இருக்கணும் வேலை செய்யற இடத்துல. බයිබලයේ කියන සේවිකාව යුතුයි රැකගෙන நீ என்ன ස්ථානේ. வித்தியாசமா இருக்கிறன்னு எல்லாரும் கேட்பாங்க. ඔබ හරි වෙනස් නේ කියලා හැමෝම ආහේ. நம்ம வாழ்க்கையை பார்த்து இயேசுவே ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். මන්ද අපේ ජීවිතේ දැන් අපි දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ நீங்க කියලා පිළිගන්නවා. சத்தியத்துக்கு தூணா மாறுறீங்க. මන්ද ඔබ பைபிள் සත්‍යයට தான் ஆதாரமா යහපත් மாறுறீங்க. විත්‍යක් සේ කණුවක් the ground of truth மாறுறீங்க. சத்தியத்துக்கு ஆதாரமா மாறுறீங்க. මන්ද ඔබ සත්‍යයට කුරුණක් සේ